ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே நம்ம குட்டி பாப்பாட்டி யானை காமிக்கிறாங்க. அவள் எங்கள் அப்பாவை எங்கே காணோம் அப்படின்ற சைட்டு அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுச்சுக்கா. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க வாங்கப்பான்னு சொல்லிட்டு. அப்போ அவளுக்கு அங்கே ரொம்ப ஹார்ட்லாம் பெயின் ஆகி அந்த இடத்துல மயக்கமானதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ஷூ வந்துட்டா. அங்கே வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் எந்திரி உனக்கு என்னாச்சு அப்படின்ற சைட்டு பயங்கரமாக அழுதுச்சேக்கா. நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஷென் அவன் வந்துட்டு பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஐயோ! மெடிசன் வேற அவர்ட்ட தானே இருந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு, "ஷென் நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம பொண்ணுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சுன்னு" சொல்லிட்டு, அவ பயங்கரமா கத்திட்டு அங்க ஹார்ட்ட வந்துட்டு போட்டு பிரஸ் பண்ணிட்டு இருக்கா. என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் வெளியே வந்திருக்கான். "இன்னைக்கு உன்னோட பர்த்டே. அப்பா வந்துட்டு உனக்காக நீ என்ன வேணாலும் கேளு பண்றேன்" அப்படின்றத சொன்னதுமே, அப்பா அந்த ரைடிங்கில நான் உங்க கூட சேர்ந்து போணும்னு சொன்னதும், அவன் ரொம்ப ரூடா "எனக்கு ரொம்ப தலை சுத்தும். என்னால வர முடியாது" அப்படின்றத சொல்றான். "நீயுமே பெரிய பொண்ணாயிட்ட. இன்னுமே இப்படிலாம் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருப்பியான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. "நீங்க எப்படி பேச்செல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு வந்துட்டு என்ன தெரிய போகுது? சின்ன பொண்ணு தானேன்னு" சொல்லிட்டு, "சரி இங்கவே நீ வெயிட் பண்ணிட்டு இரு. அம்மா இப்ப வந்துடுறேன் ஓகேவா?" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு, "இந்த மெடிசன் இங்க பக்கத்துல வச்சுக்கோங்க கையிலேயே பத்திரமா. பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிராம" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போனதுமே, இவன் அந்த குழந்தைகிட்ட வந்துட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்கான். "அப்பாங்காட்டியானா அப்பா நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி கேட்க மாட்டேன்னு" சொல்லும்போது, அப்போ லின்னுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்க பையன் சாங்கோட சேர்ந்து நின்றுட்டு இருக்கா. அவளை அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கா. "நீங்கள் வெயிட் பண்ணி எங்கேயும் போயிடாத, நான் இப்போ வந்துடுறேன்" அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக விட்டுட்டு அவளோட பின்னாடி போயிடுறான். இந்த பொண்ணு ஐயோ அப்பா நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே தேடிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. அங்கே அவன் போயிட்டு லின் நீ எப்போ வந்து திரும்ப அப்ராட்லேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் ஹாப்பியாகிட்டு ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்துன்னு சொல்லும்போது, "அம்மா யார்மா இவருன்னு" சொல்லிட்டு அந்த பையன் கேட்டதும், "என்னது அம்மாவா?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இந்த பையனுக்கு வந்துட்டு வயசு எவ்வளோன்னு கேட்டதுமே அவள் 7 வயசுன்னு சொல்கிறா. அவன் இல்லை இல்லை எனக்கு 8 வயசுன்னு சொன்னதும், "நம்ம அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்ல அப்படின்னா இந்த குழந்தை என்னோடது தானான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, "இதுக்கப்புறம் நீ என்னை அங்கிள்னு கூப்பிடாத, நீ என்னை அப்பான்னு தான் கூப்பிடணும்னு" சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அவளோட அந்த கையில் வச்சிருந்த மிட்டாயெல்லாம் கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் என்னாச்சோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, இப்படியே இருந்தால் எதுவும் ஆக போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. பட் இவனை பார்த்தா அந்த பையன் அந்த ரைடிங்கில் போகணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே குழந்தையோட சேர்ந்து அவன் சுற்றிட்டு இருக்கான். பட் இந்த பாப்பா கேட்டதுக்கு ரொம்ப திமிரா பேசினா. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை இப்படியே முழிக்க வச்சுட்டு, "நீ ஏமா இப்படிலாம் பண்ண? நீ வந்துட்டு ஃபீல் பண்ணேன்னா இப்படி ஆயிரும்ல, உனக்கு என்னதுக்கு ஆகுறது?" அப்படின்ற சைட் அங்கே ரொம்ப கவலைப்படும் போது, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு" சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேகமா குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்புனா. இவன் அங்கே அந்த ரயிலில் அவ கூட சேர்ந்து அங்கே ஹாப்பியாகிட்டு சுற்றிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அவனும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. "நீ வந்துட்டு திரும்ப உன்னோட அந்த லவ்வர் வந்துட்டான்னு சொல்லிட்டு என்னையும் பிள்ளையுமே கழட்டி விட்டுட்டியா? உனக்கு அப்போ என் குழந்தை வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. வீட்டுக்கு போயிட்டுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, "இத்தனை வருஷத்துல நீ கண்டிப்பா வந்துட்டு என்னையும் பொண்ணையுமே நீ நல்லபடியா லவ் பண்ணி எப்படினாலும் ஏத்துக்கோன்னு எதிர்பார்த்தேன். பட் வந்துட்டு அது இன்னும் நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு" சொல்லிட்டு அவள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்லேயே அங்கே வந்து சைன் பண்ணிடுறா. பிறகு அந்த பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா, ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக் எல்லாமே வந்து வச்சுட்டு, "நீ வந்து ஊதி மெழுகுவர்த்தி வேண்டிக்கோன்னு" சொன்னதுமே, "அம்மா அப்பா கூட சேர்ந்து எனக்கு வந்து கேக் வெட்டணும்னு ஆசையாக இருக்குமா, அப்பா எங்கே?" அப்படின்ற சைட்டு அங்கே கேட்கும்போது, அவர் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அங்கே மெசேஜ் பண்ணா. பார்த்தா அவன் வந்துட்டு அங்கே அவளோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான். "இல்லைம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்காரு, இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு இப்போ ஊதி வந்துட்டு விஷ் பண்ணுன்னு" சொல்லலாம். அந்த பொண்ணு "எங்கள் அப்பா என் கூட சேர்ந்து இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேன்னு" சொல்லிட்டு அங்கே வந்து வேண்டிக்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் அங்கே உள்ள நல்லா தண்ணியை போட்டுட்டு அங்கே ஒரு பொம்மையுமே தூக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு ஹாப்பி ஆகிட்டு, "நான் இப்போ தான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன், உடனே பாரேன் வந்துட்டு இவர் வந்து கிஃப்டெல்லாம் கொண்டு வந்துட்டார்" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் "குழந்தைய விட்டுட்டு நீங்கள் எங்கே போனீங்க? அவள் இன்னைக்கு செத்தே போயிருப்பா, உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன் நான் வேற ஒரு விஷயம்னு" சொல்லும்போது, அவன் இந்த பொம்மையை கொடுத்துட்டு, "இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா அப்ராட்லேருந்து எனக்கு பிடிச்சமான ஒரு பர்சன் வந்து திரும்ப வந்துட்டாங்கன்னு" சொன்னதும், "அம்மா யாரும் அப்பா வந்து அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்குதுன்னு" கேட்டா. அவன் தலையில் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுமே ஹக் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கு இவன் பண்ணுற பிஹேவியர்லாம் பார்த்துட்டு. அவன் பாட்டு அங்கே வந்துட்டு சோபாவில் போய் படுத்து அவன் பாட்டு அப்படியே தூங்கவுமே ஆரம்பிச்சிடுறான்.
ஹீரோயின் குழந்தைய அங்க ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, அப்பா வந்துட்டு விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா, நீ வந்துட்டு யார் கூட சேர்ந்து இருக்க போறன்னு சொல்லிட்டு கேட்டதும், "நீங்க ஏம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்பா என்ன ரொம்ப லவ் பண்ண தானே எனக்கு கிஸ்லாம் குடுத்தாரு. எனக்கு கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காருன்னு" சொன்னதும், அப்ப நம்ம ஹீரோயின் சரி ஓகே. ஒருவேளை எதுவுமே நடக்கலன்னா, நம்ம வந்துட்டு பிரிஞ்சு போயிடலாமான்னு சொன்னதுமே, "நான் அவருக்கு ஒரு 3 சான்ஸ் குடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன்ம்மா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒத்து வரலன்னா பிரிஞ்சு போயிடலான்னு" அந்த பாப்பா சொல்றா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவளோட ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் குடுத்ததும், "நீங்க ஏன் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல என்னோட குழந்தைக்கு வந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் அப்ராடுக்கு வந்து கூட்டிட்டு போணும். அதுக்காக தான்" அப்படின்றத சொன்னதும், "உங்க ஹஸ்பண்டுமே உங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காருல்ல, அவருமே அப்ராட்ல தானே இருக்காரு" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அது ஓகே அப்படின்னா, "சரிதான். நீ வந்துட்டு கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்த்துட்டுருக்க. ஹஸ்பண்டோட சேர்ந்து இதுக்கப்புறம் அப்ராட்ல இரு" அப்படின்றத சொல்றாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கா. இந்த மேரேஜ் இப்போ வரைக்குமே அவன் சீக்ரெட்டா தான் வச்சுட்டுருக்கான். பிறகு பார்த்தா வெட்கமே இல்லாம அந்த லின்னையும், அந்த குழந்தையுமே கூப்பிட்டுட்டு அங்க உள்ள வந்ததுமே, ஹீரோயினுக்கு அத பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிருது. அப்ப அங்க இருக்க எல்லாருமே, "வாவ்! இவங்க ஃபேமிலி பார்க்குறதுக்கு எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்க பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறா. அவ விட்டுட்டு போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து தப்பா நடக்க பார்த்துருக்கான். ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவனோட செக்ரட்டரியா ஒர்க் பண்ணியிருந்திருக்கா. "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் என்ட்ட பண்ணாதீங்கன்னு" சொன்னதும், "ப்ளீஸ் நீங்க இத பத்திலாம் கவலைப்படாத. நான் வந்துட்டு உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின ஃபோர்ஸ் பண்ணி தான் அவன் தப்பா நடந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆனதுமே அதுக்காக சரி இப்படியே விட்டா குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவன் மேரேஜ் பண்ணிக்கிறான். பட் அத வந்துட்டு அவன் சீக்ரெட்டா தான் வச்சிருக்கான் இப்போ வரைக்குமே. அப்ப அங்க நம்ம ஹீரோயினுமே அவன ஹக் பண்ணிட்டு, எப்படினாலும் வந்துட்டு பேபி பிறந்த பிறகு, அவன் கண்டிப்பா பேபி மேல ரொம்ப லவ்வ குடுப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னையுமே ஏத்துக்குவான். ஒரு ஹாப்பி ஃபேமிலியா நம்ம வாழலாம்னு சொல்லிட்டு அவ எதிர்பார்த்திருக்கா. பட் அவளோட ஆசை எல்லாமே இப்போ வரைக்குமே ஒரு கனவா தான் போயிட்டுருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அங்க டியான் வந்து கால் பண்ணிட்டு, "அம்மா நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயின், "இப்ப நான் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன்னு" சொன்னதும், பார்த்தா அவளுமே அங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு தான் அங்க உள்ள வந்துட்டுருக்கா. "உங்களோட ஃபேமிலியா சார் இது? பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு" சொல்லிட்டு அங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு கண்டிப்பா ஒரு டின்னர் சாப்பிடணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது, அவனுமே அந்த சாங்க தூக்கி இங்க வந்து வச்சுட்டுருக்கான். அப்ப கரெக்ட்டா அங்க வந்துட்டு டியான் அங்க உள்ள வந்ததுமே, அவன அங்க பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டு, அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. பட் அந்த சாங்க தூக்கி வச்சிருக்கத பார்த்துட்டு, அப்பான்னு எப்படி போய் இவன போய் கூப்பிட முடியும்? வேற ஒரு பையன போய் தூக்கி வச்சுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்க கஷ்டமாயிட்டு, "ஹலோ அங்கிள்" அப்படின்றத சொல்லிடுறா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "சாரி சார்" அப்படின்றத சொல்லிட்டு அங்கருந்து கூட்டிட்டு போகும்போது, "நீங்க என்ன மிஸ்டர் வேங்கோட சேர்ந்து எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு" சொன்னதும், ஆல்ரெடி அவர் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாரு எப்பயோ அப்படின்றத அவ சொல்றா. ஸோ ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க அந்த லின் வந்துட்டு, "அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் கம்பெனியில பண்ண முடியும்" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, அப்ப அங்க நம்ம ஹீரோயின் பர்சனல் அசிஸ்டன்ட்டா நீங்க யார வேணாலும் போட்டுக்கலாம். இது உங்களோட ஆஃபீஸ் தானே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அங்க இருக்க எல்லாருமே, "உங்க ஒய்ஃப் பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்காங்க சார். நம்ம எல்லாருமே சேர்ந்து வாங்க சாப்பிடலாம்" அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, அவனுமே பார்த்துட்டு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம, சரி பிக் மீல் வந்து பண்ணலாம் அப்படின்றத சொல்றான். நம்ம ஹீரோயின் அங்க குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு, "நீ வந்துட்டு எங்கேயும் போக்கூடாது. இங்கவே உட்காரு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க அந்த மேனேஜர் சொல்றாங்க, "நீ இப்ப அசிஸ்டன்ட் ஒர்க்க விட்டது பாஸ்க்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோமே, பேசாம உங்க ஒய்ஃப்க்கே அவர் வந்து திரும்ப வந்துட்டு அந்த வேலைய குடுத்துருப்பாருன்னு" சொன்னதும், "ஆமா நீங்க சொல்றதுமே கரெக்ட் தானே" அப்படின்றத அவ சொல்றா. அங்க ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு அந்த பாப்பா அழுதுட்டேவும், "அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப லைக் பண்ற அந்த பொண்ணு இவங்க தானா? நம்மள அவருக்கு பிடிக்கலன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோயின், "டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? இதுக்கப்புறம் இந்த மாரி ஆச்சுன்னா, உடம்பு முடியாம போயி, உன்ன வந்துட்டு இதுக்கு மெடிசன குடுத்து கூட காப்பாத்த முடியாத நிலைமை ஆயிரும். தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத அம்மாக்காக" அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததுமே, "அம்மா இங்க வந்து பெரிய வந்து காம்படிஷன் ஸ்கூல்ல நடக்க போகுது. அதுல நானுமே கலந்துக்கிறேன். அப்பாவும் நீங்களுமே சேர்ந்து வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல" அப்படின்றத அவ சொல்றா. "நான் வந்துட்டு பெரிய பெயிண்டர் ஆகணும்னு தாம்மா எனக்கு ஆசை" அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணி விட்டா. சரி ஓகே நான் வரேன்னு சொன்னதும், "இங்க பாரு அப்பா வராராம்" அப்படின்றத சொன்னதுமே, அவ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, "நான் உண்மையிலேயே சூப்பரா டிரா பண்ணுவேன்ம்மா" அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஹீரோயின், "ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பேசிட்டு இருக்கா. அவ பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா, திரும்ப அங்க மெசேஜ் பண்ணி விடுறான். "இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னால வர முடியாதுன்னு" சொல்லிட்டு, பார்த்தா சோசியல் மீடியால அவங்க ஃபோட்டோ ரொம்ப வைரல் ஆயிட்டுருக்கு. அவங்க கூட சேர்ந்து தான் அவன் சுத்திட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்குது என்ன முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப மனசே உடைஞ்சு போயிருது. நான் குழந்தைட்ட இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளோட ரியாக்ஷன் அவளோட எல்லாத்தையுமே பார்த்துட்டு, "என்னம்மா அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா?" அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டதுமே, அத கேட்டுட்டு ஹீரோயின், "சரி ஓகே அவர் பிஸியா இருப்பாரு. நீ ஏன் கவலைப்படுற? உனக்காக தான் அம்மா இருக்காங்க"
இருக்கனே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா குழந்தைக்கு. இது வந்துட்டு செகண்ட் சான்ஸ் முடிஞ்சிருச்சுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு உள்ளே போகும்போது இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு வரைஞ்ச டிராயிங்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு ஹாப்பி ஃபேமிலியை தான் வரைஞ்சிருக்கா. ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அவங்க நான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. உள்ளே பார்த்தா அவங்க உட்காந்துருக்கவுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்பா நீங்கள் எனக்காக வந்தீங்கன்னு சொன்னதும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் தான் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சட்டி கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பொண்ணு வந்து காம்படிஷனில் கலந்துருக்கா. நான் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன்ப்பா, நீங்கள் என்ன பார்க்கவா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது அப்போ கையில் யாரோட பெயிண்டிங்கை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சாங்கை தான் அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் இந்த பாருங்கள் இந்த பெயிண்டிங் நம்ம பொண்ணு வரைஞ்சதுன்னு கொடுத்தாலுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு ஹாப்பியே இல்லை. ஸோ அந்த பொண்ணுக்கு அங்கே புரிஞ்சுக்குது. அப்போ அந்த சாங் வந்து பிடிச்சி தள்ளி விட்டு மரியாதையை தள்ளி போகுது. என்னோட அப்பா நீ வந்துட்டு என்ன அப்பான்னு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு எல்லாருக்குமே இங்கே ரொம்ப கவலையாயிருது. உங்களுக்கு நம்ம பொண்ணு கூட வர முடியல, ஆனால் இந்த பையனோட வர முடியுதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனை வந்துட்டு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னான். அதனால தான் கூட வந்தேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவளுமே வந்துட்டு என்ன மேடம் நீங்களுமே இங்கே வந்திருக்கீங்களா, எங்கே உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என் ஹஸ்பண்ட் எங்கே போனார்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்றத அவள் சொல்கிறா. அம்மா நம்ம வந்துட்டு இப்போ போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு சரி ஓகே அங்கிள் நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னதும் நீ இப்போ என்ன வந்துட்டு என்ன சொல்லி கூப்பிட்டேன்னு சொன்னதுமே நீங்கள் தான் என்னை இப்படி கூப்பிடவே வச்சுட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து குழந்தையுமே கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. அங்கே வந்துட்டு காம்படிஷனில் வந்துட்டு யார் வந்து வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க வந்துட்டு நம்ம டியானோட பெயிண்டிங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டு பாராட்டிட்டு அவளுக்கு தான் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அங்கே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எனக்கு இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்றத அவள் சொல்லிடுறா. ஹீரோயின்ட்ட நீங்கள் என்ன அப்ராடு கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நான் இந்த காம்படிஷன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு சொன்னதும் இல்லை என் பொண்ணுக்கு வந்துட்டு அதான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. நம்ம அப்பாவை இப்போ விட்டுட்டு போக போகிறோமான்னு சொன்னதுமே இன்னுமே நீ வந்துட்டு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பொண்ணால் எதுவும் பதில் பேச முடியலை. அப்போ அங்கே அந்த லின் அங்கே வந்ததுமே எனக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் உனக்கு அவருக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ எப்பயுமே வந்துட்டு என் கூட சேர்ந்து கம்பேர் பண்ணவே பண்ணாத, உன்கிட்ட இருந்து அவரை எப்படினாலும் நான் பறிச்சிருவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அந்த சாங்மே நீ வந்துட்டு எங்கள் அப்பாவை வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்ற வேலை வச்சுக்காது அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணை புஷ் பண்ணதுமே அங்கே ரொம்பவே ஹீரோயின் கோவமாயிட்டு உன்னோட அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் நீயுமே இருக்க, அம்மாவும் பையனும் அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் கரெக்டாக சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. அப்போ அங்கே அந்த டாலை பார்த்துட்டு இது வந்துட்டு எங்கள் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்ததுன்னு அவன் சொல்கிறான். நீ பொய் சொல்லாத, என்னோட அப்பா என்னோட பர்த்டேக்காக வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தான் அவர் வாங்கி கொடுத்தாரு, எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதனால தான் உன்ட்ட வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணதும் அங்கே அவளை பார்த்தா அப்படி ஒரு கேவலமாக அப்படியே சிரிச்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அவனை பார்த்தா அங்கே மிட்டாயை கொண்டு வந்துட்டு கையில் கொடுத்துட்டு சரி ஓகே நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிடுறான். ஆனால் அந்த பிள்ளை அப்பயுமே வந்துட்டு அங்கே பேசுகிறதுக்கு பாவம் ட்ரை பண்ணுறா. நீ வந்துட்டு ட்ராயிங் காம்படிஷனில் கலந்துக்கலைன்னா அந்த காம்படிஷன் வந்துட்டு சாங்க் வந்துட்டு கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோயின் கோவமாயிட்டு சண்டை போட்டதுமே எனக்கு வந்துட்டு அதில் ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்கிறா. அங்கே சரி ஓகே நம்ம போகலாம், என் பொண்ணு எவ்வளோ நல்லவளாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாயிட்டு இருந்தா. இப்படி சாங்க் வந்து ரொம்ப ஓட முடியல, நீங்கள் உடனே வாங்கன்னு சொன்னதுமே இல்லை எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அப்பா நீங்கள் இப்போ என்னை விட்டுட்டு போக போகிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாலுமே பின்னாடி அந்த பொண்ணு வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு கத்திட்டே இருந்தா. கண்டுக்காம அவன் அங்கே இருந்து விட்டுட்டு போயிடுறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் பயங்கரமாக அங்கே சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிட்டு என்னமோ உட முடியல அது இதுன்னு சொன்னேன், எதுக்காக அப்படி போய் சொன்னேன்னு சொன்னதுமே பையன் உங்க கூட சேர்ந்து சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டான் அதுக்காக தான் சொன்னதும் அப்போ அதை கேட்டுட்டு அவனுமே சேர்ந்து சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பாட்டு வந்துட்டு எடுத்து எடுத்து பயங்கரமாக தின்னுட்டே தான் இருக்கான். மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டான். அவள் பார்த்தா கண்டுக்காமல் மேக்கப் போடுறதுல தான் குறியாக இருக்கா. இவன் வந்துட்டு எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த ஃபுட்டையுமே அவன் வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்போ அங்கே அந்த டியானோட ஞாபகம் வருது. அவங்க ஃபஸ்ட் எடுத்தவுடனே அப்பா என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதே மாதிரி வந்து டிஷ் எல்லாமே எடுத்து அவள் சேவ் பண்ணியிருக்கா. அப்பா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அதே மாதிரி பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக இருந்தோம்னு சொல்லிட்டு இவனுக்கு கவலையாயிருது. ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து டைவர்ஸ் பேப்பரையுமே வச்சுட்டு அங்கேருந்து போகிறா. பட் அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்பவே இங்கே கவலையாயிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் ஃபைனலாக ஒரு குட் பாயுமே அவனுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டுட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகும்போது ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு உண்மையிலேயே நம்ம அப்பாவை விட்டுட்டு போகிறோமாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க.
இவனை பார்த்தா அவகிட்ட, "நீ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்து செட்டில் ஆகுற வரைக்கும் உனக்கு எல்லா ஹெல்ப்புமே நான் பண்றேன். அதுக்கப்புறம் நீயும் உன் பிள்ளையுமே சேர்ந்து நல்லபடியா இருங்க. நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபையும் என் குழந்தையோட சேர்ந்து இருக்கணும். தொந்தரவு பண்ணாதீங்கன்னு" சொன்னதும், "என்ன பேசிட்டு இருக்க? இவன் உனக்குமே தான் புள்ள. நீ என்ன விட்டுட்டு போக பார்க்குறியான்னு" சொன்னதுமே, அத பார்த்துட்டு அங்க ரொம்பவே அவன் கோவமாயிட்டு, "நான் இப்ப கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போனா, அங்க அவ உடனே குழந்தைய போட்டு அடிச்சுட்டு, "நீ இப்போதான் போய் பேசுன்னு" சொன்னதும், "அப்பா ப்ளீஸ்ப்பா எங்க கூட இருங்கன்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு பேசுனதுமே, அவனுமே சரின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். பட் ஹீரோயின் ஃபோன் எடுக்க மாட்றா. "நான் போகும்போது கேக் வாங்கிட்டு போறேன். அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்க. சண்டை வராம இருக்கட்டும்" அப்படின்றத சொல்லிட்டு, அங்க வந்துட்டு அவன் போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போதே இங்க நம்ம ஹீரோயினோட குழந்தைக்கு அங்க ரொம்ப உடம்பு முடியாம போயிருது. அவ யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டுருக்கா. அந்த சைடுல தான் இவனோட கார் போது. பட் அவன் பார்க்காம போயிடுறான். கேக்க வச்சுட்டு அவன் வீடு புறமே பார்த்துட்டு இருந்தா. வீட்ல ஆள காணோம். அங்க நெறைய நோட்டு மட்டும் எழுதி ஒட்டியிருக்காங்க. என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. என்ன என்ன கைட் பண்ற மாரி எழுதி ஒட்டியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு, அப்ப அங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வெளிய வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். அங்க போயிட்டு அந்த டைவர்ஸ் பேப்பர எடுத்து அவன் பார்க்க போறான். பட் அதுக்குள்ள வந்துட்டு இப்படி வந்துட்டு ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவ கால் பண்ணிடுறா. இங்க நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. "கடவுளே! எதுக்காக நீ வந்துட்டு இப்படி பண்ணிட்டுருக்க? என் குழந்தைக்காக தான் நான் உயிரோடவே இருந்துட்டுருக்கேன்" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. வாழ்க்கையில நான் பண்ண தப்புன்னா, அவன போய் நான் மேரேஜ் பண்ணது மட்டும் தான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. அப்ப அவன் கால் பண்ணதுமே, "நீ வந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு, கால் வேறயாடா பண்ணிட்டுருக்கன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணி வச்சா. அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்துட்டு, "அந்த பொண்ணோட ஹார்ட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுற ஸ்டேஜ் வந்துருச்சும்மா. இதுக்கப்புறம் காப்பாத்த முடியாது. உடனே நம்ம ஹார்ட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு" சொன்னதும், "நீங்க எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் தான் இருக்கேன்ல. என்னோட ஹார்ட்ட நீங்க எடுத்துக்கோங்கன்னு" சொன்னதுமே, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க உயிரோட இருக்கீங்க. நான் ஒரு டாக்டர். நான் போய் இப்படிலாம் பண்ண முடியுமான்னு" சொன்னதுமே, "என் பொண்ணு உயிரோட இல்லாம நான் இருந்து என்ன பண்ண போறேன்? எப்படினாலும் நானுமே சூசைட் பண்ணி செத்து போயிருவேன். ப்ளீஸ் நீங்க வந்துட்டு ஹார்ட்ட வந்துட்டு எடுத்து என் பொண்ண காப்பாத்துங்கன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவருமே அங்க வந்துட்டு முடியலனாலும் கவலையாயிட்டு ஓகே சொல்லிட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. ஹீரோயின் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் அங்க வந்து மீட் பண்ணிட்டு, அவ ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றா. "என் குழந்தைய நல்லபடியா நீ பார்த்து அப்ராடுக்கு அனுப்பி விடணும். அவ வந்துட்டு பெரிய டிராயிங் வரைகிறவளா ஆகணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு" சொன்னதும், அவங்க ஃப்ரெண்டுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்க ரொம்ப கவலையாயிட்டு ஹக் பண்ணிட்டு அழுகுறா. கண்ணு முன்னாடியே சாக போறாளே! என்னால வந்துட்டு காப்பாத்த முடியலையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க நம்ம ஷென்மே வந்துடுறான். பட் அங்க வந்துட்டு பார்த்துட்டு எதுக்கு இவங்க அழுகுறாங்களோன்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிடுறான். பார்த்தா அந்த சாங்க்கு சின்ன கையில ஒரு கட்டு தான். அத பார்த்துட்டு, "இந்த ஒரு சின்ன காயத்துக்கா நீ வந்துட்டு என்ன இப்ப கால் பண்ணி வர சொன்னன்னு" சொல்லிட்டு ரொம்பவே அங்க வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு அவனுக்கு. அப்ப அங்க வந்து கால் மீ வந்துருது. "இப்படி வந்து சைன் பண்ணணும். நீங்க உடனே கிளம்பி வாங்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்ப வரேன்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோயின்ட்ட திரும்பவுமே உங்ககிட்ட கேட்குறோம். "நீங்க என்னம்மா வந்துட்டு சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு அங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் குழந்தை கூட சேர்ந்து இருந்து எல்லா ஞாபகங்களையுமே நினைச்சு பார்த்துட்டு, "என் புள்ளைய காப்பாத்துங்க. எனக்கு அதுதான் வேணும்" அப்படின்றத சொல்லிட்டு அவ ரெடி ஆயிடுறா அது எல்லாத்துக்குமே. நம்ம ஹீரோயினுக்குமே அங்க வந்துட்டு அங்க வந்து மருந்தெல்லாமே குடுத்து ஹார்ட்ட வந்துட்டு அங்க ட்ரான்ஸ்ஃபருமே பண்ணிடுறாங்க. அங்க டாக்டருக்கே மனசு தாங்க முடியல. அங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுடுறாரு. கடைசியில நம்ம ஹீரோயின் செத்தே போயிடுறா. அவள அங்க வந்துட்டு கொண்டு போயிட்டு இருந்தா. அந்த சைட்ல தான் இவன் போறான். பட் வந்துட்டு ஃபேஸ் வந்து மறைச்சிருக்கு. அங்க இடிச்சுட்டு அங்க போனதுமே அப்பயுமே ரூடா அங்க கோவப்படுறான். "பார்த்து போக மாட்டீங்களா?" அப்படின்றத சொல்லிட்டு கையெல்லாம் உதறி விட்டுட்டு போயிட்டுருக்கான். இங்க அந்த குட்டி பாப்பா எந்திரிச்சதுமே, "ஆன்டி நீங்க என்ன இங்க இருக்கீங்க? எங்க அம்மாவ எங்கன்னு?" சொல்லிட்டு கேட்டதுமே, அவங்களால பதிலே சொல்ல முடியல. அங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு, "நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லவாமான்னு" சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு குட்டி பாப்பா இருப்பாளாம். அவ வந்துட்டு ஸ்டார்ஸ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருப்பாளாமா. ஆனா அவளுக்கு ஹார்ட் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிருச்சு. அந்த பொண்ண காப்பாத்த முடியல. அதனால அவங்க அம்மா தன்னோட ஹார்ட்டையவே வந்து குடுத்துட்டு, "அந்த குழந்தை உயிரோட இருந்தா போதும்" அப்படின்றத சொல்லி அவங்க யோசிச்சு, அவங்க வந்து தன்னோட உயிர குடுத்துட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரி எல்லாமே நம்ம ஹீரோயின் எப்பயுமே அவட்ட சொல்லுவா போல. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு, "ஆன்டி நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? எங்க அம்மா அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா?" அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்டதுமே, அத கேட்டுட்டு அங்க அவங்களுக்கு எதுவுமே வந்துட்டு பதில் சொல்ல முடியல. "நீ வந்துட்டு அப்படிலாம் நினைக்காத. அம்மா வந்து உன் கூட தான் இருக்காங்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவன் நம்ம ஹீரோயினுக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்றான், ஃபோன் பண்றான். பட் அவ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. அவ எப்படி பண்ணுவா? அவ தான் இறந்து போயிட்டாளே! அப்ப அங்க அந்த லின்ன பார்த்தா ரொம்ப செக்ஸியா ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அவன செடியூஸ் பண்ணதுமே, "இது என்ன ஆஃபீஸ் நெனச்சே என்ன நெனச்சிட்டு இருக்க? இப்படிலாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்திருக்கன்னு" சொன்னதும், "நீ என்ன இப்படி என்ன ட்ரெஸ்ல பார்க்கறதுக்கு ஆசைப்படலையான்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோமே, கம்பெனியோட பேர் கெட்டு போகும். இதே மாதிரி ரோல் மாடல் எடுத்துட்டு மத்தவங்களும் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, என் மானம் போயிரும்" அப்படின்றத சொல்லிட்டு, அவன் அங்கருந்து போனதுமே, "உனக்கு எப்பயுமே அவ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ புள்ள தான் இம்பார்ட்டன்டான்னு" சொல்லிட்டு இங்க கேட்டதும், "உன்ட்ட எதுவும் நான் பேச விரும்பல. நீ வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். எடுத்துட்டு வா கொலாபரேஷன் பண்ணன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க மீட்டிங் ஹால் போனா, "எங்க மிஸ் சூவ காணோமே" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, "நான் தான் இருக்கேன்ல சார். நான் வந்துட்டு இதெல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்க வந்து சைன் பண்ண குடுத்தா, அவருக்கு சுத்தமா புடிக்கல. அவருக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேல அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு.
அங்க ஷென்ட்ட நீங்க என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கீங்க? மிஸ்ஸு அதுதான் நாங்க வந்துட்டு கான்ட்ராக்ட்டே சைன் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டோம். ஆனா அவங்க இல்லாம நீங்க வேற யாராச்சும் வந்து இம்பார்ட்டன்ட் குடுத்து கூட்டிட்டு வரீங்களான்னு சொன்னதும், நீங்க அவங்களவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்துட்டு இருக்கக்கூடாது. நாங்களுமே நல்லா தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க ஒரு வாட்டி பாருங்க அப்படின்றத சொன்னதும், அத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன இதில டிராயிங்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? இவ்ளோ பெரிய கொலாபரேஷன்ல வந்துட்டு இப்படிலாம் நீங்க அசிங்கம் பண்ணுவீங்களா? கூப்பிட்டு வச்சுன்னு சொன்னதும், அப்ப அங்க அவன் கோவமாயிட்டு, "ஷூவ எங்க நீங்க கூட்டிட்டு வாங்க. அவ தானே ரெடி பண்ணான்னு" சொன்னதுமே, அப்ப அவங்க சொல்றாங்க, "ஷூ கூட சேர்ந்து இவ்வளோ வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாரி அவங்க வந்துட்டு மிஸ்டேக்கே பண்ணதில்ல. ரொம்ப சின்சியரா இருப்பாங்கன்னு" சொல்லிட்டு, அப்ப அந்த இன்னொரு லேடியுமே சொல்றாங்க, "இல்ல இந்த ஃபைல வந்துட்டு மிஸ் லின்னோட கையில தான் பார்த்தேன். அவங்க பையன் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருந்தான். ஐ திங்க் அவன் தான் பண்ணியிருப்பான்னு" சொன்னதும், அவர் ரொம்பவே கோவமாயிட்டு, "நீங்க மாரி ஒரு ஆளுங்ககிட்ட போய் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கே விரும்பல கூட சேர்ந்து. இதுக்கப்புறம் உங்க கம்பெனி கூட எந்த ஒரு டீலுமே நான் பண்ண மாட்டேன். அவங்கள மாரி ஒரு ஆள் வந்து இருக்க வேண்டிய இடத்துல, இவள மாரி ஒரு ஆள போய் நீங்க வச்சிருக்கீங்க பார்த்தீங்களான்னு" சொல்லிட்டு கோவப்பட்டு போகும்போது, "ப்ளீஸ் சார் நீங்க மன்னிச்சிடுங்க. நான் எனக்கு இன்னொரு சான்ஸ் குடுங்கன்னு" சொல்லி கேட்டாலுமே, அவர் கண்டுக்காம அங்கருந்து போயிடுறாரு. "நீ ஷூ எங்க வந்துட்டு அவள கூப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இவட்ட கோவப்பட்டுட்டு, "நீ இதுக்கப்புறம் இந்த ஒர்க்லாம் பண்ணாதன்னு" சொல்லிட்டு இருக்கான். அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிட்டு, "நீ என்ன வந்துட்டு என்ன விட்டுட்டு போவியா?" அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. "நீ வீட்லயா இருக்கட்டும், இல்ல ஆஃபீஸ்ல இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம எல்லாத்தையுமே ஈஸியா சார்ட் அவுட் பண்ணுவாளே அவன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின நெனச்சுட்டு அவனுக்கு ஒரு பக்கம் அங்க ரொம்பவே ஃபீல் ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க மேனேஜர் வந்து, "சார் ஆல்ரெடி மேடம் வந்துட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்களே" அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே ஷாக் ஆயி போயிருது. பிறகு அவன் தொடர்ந்து அங்க ஃபோன பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அவனுக்கு அவ்வளோ ஒரு கோவமாயிட்டுருக்கு. "நான் உன்ன இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு, அவங்க வீட்டுக்கு போனதுமே லைட்லாம் போட்டிருக்கவுமே 2 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு போறான். பட் அவங்க ஃப்ரெண்டு வந்து லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போனதுமே, "இப்ப எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? அவள எங்கன்னு?" சொல்லிட்டு கேட்டதும், அவ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா. கொஞ்சம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு, "நான் வந்துட்டு இப்படி கஷ்டத்துல இருக்கேன். அவளுக்கு என்ன ரெஸ்ட் கேட்குது? ஒழுங்கா வர சொல்லுங்க" அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்ப நீங்க வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்க எது பேசினாலும் வந்துட்டு முடியாது. அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நினைக்கிறா. நீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு இப்போ வரைக்குமே ரியலைஸ் ஆயில்ல. அதுதான் உங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கே. அவங்களோட சேர்ந்து நீங்க ஹாப்பியா இருங்க அப்படின்றத சொல்லிட்டு, கிளம்பும்போது நான் வந்துட்டு அவ வரலன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பா பிள்ளையோட கஸ்டடிய நான் எடுத்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் குடுத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். "ஓ! டைவர்ஸ் குடுத்துருவீங்களா? அவ வந்து ஃபைல் வச்சுட்டு போனாளே, அத இன்னும் நீங்க பார்க்கவே இல்லையான்னு" சொன்னதுமே, அத ஓப்பன் பண்ணி பார்க்க போனா, பார்த்தாங்க வந்துட்டு அங்க நாக் பண்ணதுமே, "ஃபைனலா வந்துட்டீங்களான்னு" சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு போனா, பார்த்தாங்க வந்துட்டு அங்க லிண்டா அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கா. அவன் வந்ததுமே அந்த கேக்க போய் அங்க டச் பண்ணதுமே, "எதுக்காக நீ இப்ப தொட்டுட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்க கோவப்பட்டதுமே, அவன் வந்துட்டு சாரி கேட்குறான். "நான் வந்துட்டு குழந்தைய சாரி கேட்க தான் கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவன், "சரி ஓகே குழந்தைட்ட வந்துட்டு நீ கேக் எடுத்து குடுன்னு" சொல்லிட்டு போயிட்டு திரும்பவுமே அங்க வந்துட்டு கால் பண்ணிட்டே இருக்கான். பட் ஃபோன் வந்துட்டு ரீச்சே ஆக மாட்டுது. வந்து பார்த்தா அந்த கேக் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வரைஞ்ச அந்த டிராயிங்ல வந்துட்டு பூராத்தையுமே வந்துட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான் கேக்க வச்சு. அத பார்த்துட்டு, "என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? குழந்தையா நீ? குட்டி சத்தா மாரி வேலை பார்க்குறியேன்னு" சொல்லிட்டு பயங்கரமா திட்டினதுமே, "என்ன வந்துட்டு பெரிய டிராயிங் இது? நான் வந்துட்டு என் பையன் கூட வரைவேன்" அப்படின்றத அவ சொல்றா. அப்ப அங்க ரொம்பவே கோவமாயிட்டு அவங்க வாஷ்ரூம் அவ கூட்டிட்டு போகும்போது, இவன் அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி பார்த்தா டைவர்ஸ் நோட்டீஸ் இருக்கு. அத பார்த்துட்டு அங்க கையெல்லாமே நடுங்கிட்டு, "நீ எனக்கு டைவர்ஸ் குடுப்பியான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு அத கீழ தூக்கி எறிஞ்சதுமே, அவ ரொம்பவே அங்க வந்துட்டு ஹாப்பியா ஆயிடுறா. அப்ப உடனே அந்த குட்டி சாத்தான் போயிட்டு, "அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க தான் உங்க கூட சேர்ந்துருக்கோம்ல. உங்கள நாங்க நல்லா பார்த்துக்குருவோம்ன்னு" சொல்லிட்டு அவளுமே இங்க ட்ராமா பண்ணதுமே, அப்ப அத கேட்டுட்டு அவனுமே ரொம்ப வந்துட்டு டென்ஷனோட இருக்கான் இல்லையா? ஸோ தப்பான முடிவு எடுக்க ஆரம்பிச்சிடுறான். "நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த உறவ வந்து முடிச்சு விடுங்க. அவளுக்கு என்ன அவ்வளோ தைரியம்ன்னு" சொன்னதும், அங்க இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க வந்துட்டு, அங்க வந்து சைன்மே அவன் பண்ணியிருந்ததுமே, "நம்ம கூடிய சீக்கிரம் வந்து கிராண்டா வந்து வெட்டிங் பண்ணிக்கலாம்" அப்படின்றத சொன்னதும், அவ ரொம்பவே ஹாப்பிட்டு ஹக் பண்ணிக்கிறா. பட் அங்க அவன் வந்து யோசிக்கிறது என்னன்னா, "நீ வந்துட்டு என்ன விட்டதுக்கு நீ கண்டிப்பா ரிக்ரெட் பண்ண போறன்னு" சொல்லிட்டு அவன் அங்க அவள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக சூப்பரா அங்க வந்துட்டு அங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கிராண்டா ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்துட்டுருக்கான். அந்த பையன் ரிங்க குடுத்து அங்க போட சொல்லும்போது, அப்ப அங்க மேரேஜ் அவன் பண்ணிக்க போகும்போது, ஷூவ பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. அவளோட ஃபோனுக்கு வந்துட்டு நீங்க தொடர்ந்து வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு, நீங்க வந்துட்டு எல்லாமே பண்ணிவிடணும் அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டு அங்க அவங்க எல்லாருமே கோவமாயிட்டு, என்ன வந்துட்டு இவர் எதுக்காக வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு? அவங்க கூட சேர்ந்து இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து காசப் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுமே ரொம்ப கோவமாயிட்டு, "மேரேஜ் என்னமோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா நீங்க இப்பயுமே அவள பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்களா?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்கிறா. அப்ப அவன், "மேரேஜ் என்னமோ நான் பண்ண போறது உண்மைதான். ஆனா வந்துட்டு இஷ்டத்துக்குலாம் நான் வந்துட்டு இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேனோ நீ கேளுன்னு" சொல்றான். அப்ப ரொம்ப கோவமாயிட்டு, "நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்க விரும்பலன்னு" சொன்னதுமே, "நீ இப்படிலாம் என்ட்ட வந்து பேசிட்டு இருக்காத. நீ விட்டுட்டு போன பார்த்தியா? அப்பவே உன் மேல இருந்த லவ் எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சு. உன்ன மேரேஜ் என்னமோ பண்ணிக்கிருவேன். என்ட்ட இருந்து லவ் எல்லாம் நீ எதிர்பார்க்காதன்னு" சொன்னதும், அவ ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு, "நான் மேரேஜ ஃபர்ஸ்ட்டு பண்ணிக்கிறேன். லவ் தானே. அதுக்கப்புறம் எப்படி
எப்படினாலும் இவன் எங்கே போக போகிறான், என் கூட தானே இருப்பான், வர வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம வெட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. 2 பேருமே வெட்டிங் பண்ண போகும்போது அப்போ பார்த்தா அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு அங்கே வந்துட்டு யாரை கேட்டு என்னோட ஒய்ஃபை நீ மேரேஜ் பண்ணுறடான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அப்போ அங்கே அந்த லின்மே இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசினதுமே அதை கேட்டுட்டு அவன் வந்துட்டு இடியட் மாதிரி இன்னுமே நம்பிட்டு இவளை நீ என்ன இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, கார்ட்ஸ் வச்சு பிடிச்சவனை அடிங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு இந்த பாரு என் வெட்டிங் சர்டிஃபிகேட்டை இவ வந்துட்டு ஆல்ரெடி என் கூட வந்துட்டு வெட்டிங் பண்ணிக்கிட்டா அப்படின்ற சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு இவரை சீட் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு போட்டு அவன் போட்டு அடிக்க இவன் போட்டு அடிக்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவளை போட்டு அங்கே அடியை விழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவன் உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறத நான் போக்கிட்டே எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, பட் என் பையன் மேலே நீ கை வைக்காதன்னு சொல்கிறதோ என்னது ஓன் பையனா அப்படின்ற சொல்லிட்டு கோவமானதுமே இவன் அடிக்க வந்ததும் அவன் வந்தால் போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாரு. அறிவு கட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவன் என்னோட பையன்டா, இவன் ஒன்றை வந்து போய் சொல்லி ஏமாத்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அப்போ தான் அங்கே வந்துட்டு ஐயாவுக்கு வந்துட்டு புரிய வருது. ஐயோ கடவுளே, என்னோட பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு இவளோட பின்னாடி என் பிள்ளைன்னு சொல்லிட்டு தப்பாக நான் புரிஞ்சுட்டு நடந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் இருந்தாலும் தூக்கி போட்டு போனதுமே அதை உட்காந்து பார்த்தா அழுதுட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த குழந்தையோட ஞாபகம் வருது. அப்பா நீங்கள் வந்துட்டு என்னோட மாடலாக இருக்க முடியுமா, நான் உங்களை ட்ரா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அப்பாவுக்கு இப்போ நிறைய வேலை இருக்குமா, முடிச்சுட்டு நான் வந்துட்டு உனக்கு மாடலாக இருக்கேன்னு அவன் சொல்லியிருக்கான். ஸோ இப்படி ஹாப்பியாக என்னோட ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க எப்பயுமே என்னை பற்றி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் நான் அதெல்லாம் புரிஞ்சுக்காம இவளோட பின்னாடி போய் என் வாழ்க்கை கெட்டு போச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ஆசையை கூட என் பொண்ணோட தானே நிறைவேற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் இப்படி வந்துட்டு மேடம் ஃபைனலாக எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு, 5 days அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அட்மிட் ஆகிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நான் உடனே போகணுன்னு சொன்னதும் பட் இந்தாங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு டெத் சர்டிஃபிகேட்டை கொடுத்ததுமே இப்படி அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ உடனே என்னோட ஒய்ஃபை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட என்னோட ஒய்ஃப் என் குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் ஒய்ஃப் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, உங்கள் குழந்தைக்கு வந்து டிஸ்சார்ஜ் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னதும் அந்த பொண்ணை நான் தான் கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னதும் அப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க வெக்கமே இல்லாமல் பிள்ளைக்கு இப்படி நிலமை இருந்துச்சு நான் வரவே இல்லை, நீ எல்லாம் எப்படிப்பட்ட அப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு கோவப்படுறாங்க. அங்கே வீடியோவையுமே காமிக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அதே டேட் தானே அன்றைக்கி அந்த பாடி எம்எல்ஏ இடிச்சது என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். ப்ளீஸ் அவ்வளோ ஒரு டைம் ஆச்சு நான் பார்க்கணும்னு சொன்னதும் காரியம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இந்த ஃபோட்டோ ஒன்று தான் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கையில் கொடுத்ததுமே அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் வந்துட்டு எப்படி நீ இல்லாமல் இருப்பேன், நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, நீ அதுக்காக எப்படி என்னையும் என் பிள்ளையை விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கான். குழந்தை வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து வர விரும்ப மாட்டாங்க, ஸோ நீங்கள் கஸ்டடியில் எடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, என் பொண்டாட்டி பிள்ளையை எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி அவன் பாரு அங்கே வந்துட்டு ஃபோட்டோ வச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நீ எனக்கு இவ்வளோ பெரிய வந்து தண்டனை கொடுப்பியா, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, எப்படியாச்சும் என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுகுறான். தயவு செஞ்சு வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அவள் வந்துட்டு வின் பண்ணியிருக்கா அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என் பொண்ணு இவ்வளோ டேலண்டாக இருக்கா, ஆனால் எதையுமே எனக்கு தெரியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பாப்பா இதுக்கு முன்னாடி ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்குறப்ப அப்போ அம்மாவும் நானுமே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து மறைஞ்சு போயிட்டோம்னா நீங்கள் வந்துட்டு எங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு க்ளூ வேணாமா, நான் அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அந்த விஷயம் ஞாபகம் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே வீடு ஃபுல்லாகவே தேட ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு வீட்டில் அவளோட பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போனதை யோசிச்சுட்டு ஒருவேளை தூக்கிட்டு போயிட்டாலான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்கே இருந்தாலும் நான் கண்டுக்கு பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பாப்பா வரைஞ்ச அந்த டிராயிங்குமே எடுத்து வச்சுக்கிறான். அப்போ அங்கே மேனேஜர் கால் பண்ணிவிட்டு சார் ஆஃபீஸில் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு நீங்கள் வாங்க அப்படின்றத சொன்னதும் மிஸ்டர் வேங் வந்துட்டு அப்போவே சொல்லியிருந்தாரு நாங்கள் பண்ண அந்த கொலாபரேஷன்னால ஒரு கோவமாயிட்டு எஃப்ஐஆர் போட போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கம்பெனிக்கு எந்த சம்மந்தமே இல்லை, என்னோட பிள்ளையை நான் வந்துட்டு ஒய்ஃபையும் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு அவன் ஒரு ஆர்ட் கேலரிக்கு வந்துடுறான். இப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷம் ஆகி போயிடுது. அப்போ அங்கே ஆர்ட் கேலரியில் வந்துட்டு இதே மாதிரி வந்து டிராயிங்கை என் குழந்தையுமே வந்துட்டு வரைஞ்சிட்டு இருந்தா அவங்க லைஃப்பில் வந்துட்டு நான் மறந்தே போயிட்டேன். இப்பப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு எதுவுமே ஞாபகமே வராமல் போயிடுச்சு, அவங்க ஃபேஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு இப்படியே தொடர்ந்து தேடிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் கண்டுபிடிப்பீங்கல்ல அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே நான் வரேன் அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது தேங்க்யூ அப்படின்றத அவன் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் உயிரோட தான் இருக்கா, பட் அங்கே ரொம்ப வயசாகிருது. அந்த பொண்ணு தான் டியான் வந்துட்டு பெரிய பொண்ணு ஆகிட்டா போல். அப்பாவுக்கு வந்துட்டு இப்போயுமே வந்து நம்மளோட ஃபேஸ் ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சு. அவருக்கு முன்னாடி நான் போய் நிற்கிறேன், அவரால் கண்டே பிடிக்க முடியல பார்த்தீங்களான்னு சொல்லும்போது என்ன விஷயம் நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே ஆர்டிஃபிஷியல் நிறைய ஹார்ட்ஸ் எல்லாம் இருக்குதுமா, கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு நான் எப்படியாச்சும் உனக்காக காப்பாற்றிடுறேன்னு அவர் சொல்லி
சொல்லியிருக்காரு. இப்போ அதை கேட்டுட்டு அந்த பாப்பா ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி ஆனால் யாருக்குமே தெரியக்கூடாது, நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் அப்பாட்ட எங்கள் அம்மா செத்து போனதாகவே சொல்லிடுங்கன்னு சொன்னதுமே டாக்டருமே இவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவர் வந்துட்டு இப்படியே வந்து தேடிட்டே இருக்கட்டும், அவரை மாதிரி வந்துட்டு ஒரு பர்சனுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், நம்ம 2 பேருமே எப்பயுமே சேர்ந்து இருக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போனதும் இவன் பார்த்தா இன்னுமே வந்துட்டு ஒய்ஃபையும் பிள்ளையுமே தேடுறதே வந்துட்டு வேலையாக வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.